தமிழ்நாட்டிலேருந்து புறப்படுற 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களில் அன்ரிசர்வ்டு பெட்டிகள், முன்பதிவு அல்லாத பெட்டிகளை சேர்க்குறாங்க. இந்த 2 ரயில்களுமே தென் மாவட்டத்திலேருந்து புறப்படுற ரயில்கள். ஏதோ நல்ல காரியம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் மாற்ற போகிறாங்க, எண்ணெயிலேருந்து மாற்ற போகிறாங்க, மற்ற ட்ரெயின்கள்லையும் இது போல் மாற்றுவாங்களா, எப்போ மாற்றுவாங்க, இது மாதிரி மாற்றுற திட்டம் ரயில்வேட்ட இருக்கா, எல்லாத்தையுமே விரிவாக இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். கடந்த சில வருஷங்களாகவே ரயில்வே துறையில் என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு தேர்ட் ஏசி பெட்டிகளை அதிகரித்தாங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கூட தேர்ட் ஏசி பெட்டிகளாக மாற்றினாங்க. ஏசி பயணிகள் சந்தோஷப்பட்டாங்க, சாமானிய பயணிகள் திட்டி தீர்த்தாங்க. ரயிலை சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற கதையா ஏசி பெட்டிகளை குறைச்சி அன்ரிசர்வ்டு பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஒரு ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து மும்பை தாதர் போகிற எக்ஸ்பிரஸ், அது 22629/22630. இந்த ட்ரெயின் இப்போ 15 பெட்டிகளோட ஓடிட்டு இருக்கு. அதே 15 பெட்டிகள் தான் ஓட்ட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் பண்ணல அவங்க. இப்போ ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இருக்குது, தேர்ட் ஏசி பெட்டியில் 2 இருக்குது, செகண்ட் ஸ்லீப்பரில் 7 பெட்டிகள் இருக்குது, S1 to S7 வரைக்கும். இப்போ கார்டு பெட்டியும் சேர்த்து 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. இப்போ இருக்கிற 2 தேர்ட் ஏசி பெட்டியில் ஒரு தேர்ட் ஏசி பெட்டியை வந்து எக்கனாமிக் தேர்ட் ஏசியாக மாற்றுறாங்க. செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டிகள் வந்து 7 பெட்டிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, S1 to S7. அதில் வந்து இனிமேல் S1 to S6 தான் இருக்கும். ஒரு செகண்ட் ஸ்லீப்பர் பெட்டியை வந்து அன்ரிசர்வ்டு பெட்டியாக மாற்றுறாங்க. இதனால் கார்டு பெட்டியை சேர்த்து இனிமேல் 5 அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்கும். இது வந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அமலுக்கு வருது. டிசம்பர் 18 வரைக்கும் இதே நடைமுறை தான் இப்போ உள்ளது தான். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய மாற்றம் பெருசாக இல்லை. ஆனால் இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் மாற்றம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் செகண்ட் ஸ்லீப்பருக்கு பதிலாக ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டி கொடுக்குறாங்க. அது வந்து பெருசாக பயன் தராது. ஒரு தேர்ட் ஏசி எக்கனாமிக் தேர்ட் ஏசியாக மாறதுனால கட்டணம் குறையும். அது ஒன்று தான் இதில் மிச்சம். இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னன்னு இப்போ பார்ப்போம். இன்னொரு ட்ரெயின் 16381 16382 ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரியிலேருந்து பூனே போகிறது. இப்போ இந்த ட்ரெயினில் 9 ஏசி பெட்டிகள் இருக்குது. ஒரு செகண்ட் ஏசி பெட்டி, 5 தேர்ட் ஏசி பெட்டி, 3 எக்கனாமிக் தேர்ட் ஏசி பெட்டி. இது தவிர 6 செகண்ட் ஸ்லீப்பர் இருக்குது, S1 to S6 வரைக்கும். 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்குது. இப்போ அதில் ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டி கார்டு பெட்டியோடு சேர்ந்தது. இதை தவிர ஒரு பவர் காரும் கார்டு பெட்டியும் சேர்ந்து ஒன்று இருக்குது, பேண்ட்ரி கார் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் 20 பெட்டிகளோட போயிட்டுருக்கு. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலாம் அவங்க. செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. 5 தேர்ட் ஏசி பெட்டியில் ஒரு பெட்டியை குறைக்கிறாங்க. இனிமேல் 4 தேர்ட் ஏசி தான் இருக்கும். அதை தவிர 3 எக்கனாமிக் தேர்ட் ஏசி இருந்தது, அதுலேயும் ஒரு எக்கனாமிக் தேர்ட் ஏசி குறைக்கிறாங்க. இனிமேல் 2 எக்கனாமிக் தேர்ட் ஏசி தான். இனிமேல் தேர்ட் ஏசி வந்து B1 to B4 4 பெட்டிகள் தான் இருக்கும். தேர்ட் ஏசி எக்கனாமிக்கில் வந்து M1 M2 2 தான் இருக்கும். மொத்தம் 6 தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கும் இந்த ட்ரெயினில். 2 தேர்ட் ஏசி பெட்டிகள் குறைக்கிறாங்க. பேண்ட்ரி கார் ஒரு பெட்டி இருக்கும், அதுலேயும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. கார்டு பெட்டியோட சேர்ந்த ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்கும், அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸில் முன்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்கும், பின்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டியும் அதோட சேர்த்து கார்டுவேன் பெட்டியும் இருக்கும். கணக்குக்கு அன்ரிசர்வ்டு பெட்டிகள் 2.5 பெட்டிகள் தான். தேர்ட் ஏசியில் குறைச்ச அந்த 2 பெட்டிகளையுமே இப்போ அன்ரிசர்வ்டு பெட்டிகளாக மாற்றுறாங்க. கார்டுவேன் சேர்ந்த ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டியையும் சேர்த்து மொத்தம் 5 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இனிமேல் இருக்கும். இனிமேல் அதில் முன்னாடி 2 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கும், பின்னாடி 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்த ட்ரெயின் வந்து டிசம்பர் 19ஆம் தேதி நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெயின் வந்து டிசம்பர் 17ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. இந்த 2 ட்ரெயினுமே LHB பெட்டிகள் கொண்டு தான் இயங்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மொத்தத்தில் 2 தேர்ட் ஏசி பெட்டிகளை குறைச்சி 2 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அதிகப்படுத்துகிறாங்க. ஏசி பெட்டிகள் எண்ணிக்கையை குறைச்சி அன்ரிசர்வ்டு பெட்டிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. இந்த நடைமுறை இப்போ தான் துவக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓடுற மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் வருங்காலத்தில் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.